ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசவன்களை பார்ப்போம். பெயர் சிந்தியா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் உள்ளதுனால ரொம்ப வருடமாக வரன் தேடிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையலைங்கிறதுனால இவ்வளோ வருடம் திருமணம் தள்ளி போயிட்டே இருந்ததாகவும், ஸோ இப்போ இவங்களுடைய தோஷத்தை கழிச்சிட்டு திருமணம் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இவங்களுடைய ஜாதகம் சரிசமமாக இருக்கிறவராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகன் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணுங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாபில் வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகையும் அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் ஓரளவு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு தான் நாகதோஷனால் தள்ளி போயிட்டு தான் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா நளினி ஸ்ரீ, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருநெல்வேலியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா யாரும் இல்லைங்க. ஸோ இவங்களுடைய அம்மா மட்டும்தாங்க. அதாவது இவங்களுடைய பாட்டி வீட்டிலேயே வளர்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா இவங்க குழந்தையா இருக்கிறப்பயே தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் தனிமையில் இருந்த இவங்களுடைய பாட்டி கூடயே இவங்க விவசாயம் பார்த்து இவங்கள படிக்க வச்சதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் தன்னுடைய அம்மாவையும் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு எனக்கு இருக்கிற வீடு அதில் ஒன்று மட்டும்தாங்க, அது என்னோடய பொண்ணுக்கு தான், இது போல தான் எங்களால் முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.